உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். இல்லை, ஏன் இந்த அன்பார்ந்த அப்படின்னு சொல்கிறோம்னா, அன்பு அப்படிங்கிறது தாய் அன்புங்கிறது கடகராசிக்கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த கடகராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி, அதாவது குரு பெயர்ச்சி 2/6/2026 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த குரு பெயர்ச்சினால் நன்மைகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதல்ல
நன்மைகள் இருக்கா அப்படின்ற கேள்வியே அவசியமற்றது. நிச்சயமான முறையில் நன்மைகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு நன்மைகளையும் முழு யோகத்தையும் அனுபவிக்க போகக்கூடிய ராசி கடகராசி. மற்ற ராசிகள் இருந்தாலும் இந்த 8 ராசிகள் நம்ம மேலே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதில் முதன்மையான ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிறந்த காலத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 12 கட்டம் இருக்கும். 12 கட்டத்தில் கடகராசியில் சந்திரன் எழுதியிருப்பாங்க. அப்போ அதனால தான் உங்களுக்கு ராசி கடகராசின்னு பேர். அந்த கடகம் எந்த வீடோ அந்த வீட்டில் சந்திரன் இருக்கும். ஸோ கடகராசிக்காரங்களான உங்களுக்கு இன்றைக்கி கடந்த 12 வருடத்துக்கு முன்னாடி இருந்த குரு பகவான் உங்கள் ராசியின் மேலே வந்து உட்காரப்போகிறார். அதாவது குரு அப்படிங்கிறது குரு கிரகம். அவர் வந்து உங்களை மீட் பண்ண போகிறார். எப்படி மீட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சந்திரன் மேலே அமர்றதுனால சரியான உச்ச வீடான உங்களுடைய ராசி தான் அவருக்கு உச்ச வீடு. அந்த வீட்டில் வந்து உட்கார்றது அப்படிங்கிறதுனால சந்திரன் குரு இணையும் போது, அதுவும் உச்சம் பெற்ற குருவோடு சந்திரன் இணையும் போது, உங்கள் ராசி மீது குரு வந்து உச்ச பலனை அடையும் போது அதற்கு பேர் வந்து குரு கஜகேசரி யோகம் அப்படின்னு பேர். கஜம் என்பது யானை, கேசரி என்பது சிங்கம். அப்போ 100 யானைகளை மதம் கொண்டு யானைகள் அடிக்க வருது, ஒரு சிங்கம் எதிர்த்து போராடி விரட்டுது. ஸோ அந்த ஒரு சிங்கத்தினால், ஒரு சிங்கத்தினால் 100 அல்லது 1000 யானைகளை தோற்கடிக்க முடியும், தோற்கடித்து ஓட விட முடியும். ஸோ அப்பேற்பட்ட பலம் பொருந்திய அமைப்பில் கஜகேசரி யோகத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து இந்த குருப்பெயர்ச்சியானது அமைஞ்சிருக்கு. எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்குது அப்படின்னா அவர்கள் சாதாரணமாக வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. எப்படி வாழ்வாங்கன்னா, பணத்தில் பிறந்து பணத்தில் வாழ்ந்து பணத்தோடைய அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த 12 மாத காலகட்டமும் உங்களுக்கு அமையும். பணம் அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். நம்ப மாட்டீங்க, நம்ப முடியாது. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நம்ம சந்தித்த நிகழ்வுகள் அப்படி. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தங்கம் வெள்ளி போன்ற நகைகளை நீங்கள் வாங்கி குவிக்க வேண்டிய காலகட்டம். என்ன சார் சொல்கிறீங்க? இதுதான் உண்மை, ஏற்றுக்க முடியாது தான். வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்திக்க போகிறீங்க. தொழில் மாற்றம், தொழில் முன்னேற்றம், வேலையில் மாற்றம், வேலையில் முன்னேற்றம். அதாவது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைப்பிங் வேலையோ அல்லது ஒரு எடிட்டிங் ஒர்க்கோ அல்லது ஒரு சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பீங்க. ஜெராக்ஸு கூட நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏதேனும் ஒரு வேலை நீங்கள் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு கட்டாய சூழ்நிலை வந்திருக்கும். நீங்கள் அந்த ஜாப்பை விட்டுட்டு கடந்த காலகட்டத்தில் ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ உங்கள் லைஃப்பில் வருமானம் பார்க்காமல், வருமானம்னா என்னன்னு தெரியாமல், கணவன் மனைவி குழந்தைகள், மனைவி குழந்தை கணவன் அப்படின்ட்டு குடும்பத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். நம்மக்கிட்ட பொருளாதாரம் இல்லை, பண வரவு இல்லை, நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு சுமையாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும். இதன் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வாழ்க்கை துணைகிட்டையும் சரி குழந்தைகள்கிட்டையும் சரி கோபப்பட வேண்டிய சூழ்நிலை, டென்ஷனை காமிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கடகராசிக்கு அன்பும் மிகுதியாக வரும், கோபமும் மிகுதியாக வரும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கோபம் காணாமல் போகும். கோபம்னா என்னன்னு கேட்க தோணும். ஏன்னா நமக்கு தான் பண வரவு வந்துருச்சு, நமக்கு தான் மன அமைதி கிடச்சிருச்சு, மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும்போது எதையும் சாதிக்க முடியும். சாதிக்க முடியாத விஷயம் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அந்த அமைப்பில் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நிகழ்ந்திருக்கு. அடுத்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5, 7, 9 இந்த இடங்களை உங்கள் ராசிலேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், 1, 2, 3 அப்படின்னு எண்ணிட்டு வந்தீங்கன்னா 5வது கட்டத்தையும் 7வது கட்டத்தையும் 9வது கட்டத்தையும்
ஒரு சேர ஏக காலத்தில் குரு பார்வை செய்யும். இது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான அமைப்புங்க. ஏன்னா 5ன்றது குழந்தை, 7ன்றது திருமணம், 9 அப்படிங்கிறது பாக்கியம். இப்படி பார்வை செய்யும்போது அப்படிங்கிறது பாக்கியமான அமைப்பு. குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு. கரெக்டாக நீங்கள் நான் மாதம் வரைக்கும் சொல்கிறேன், ஆச்சரியமான விஷயம். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லைன்னு குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. காலகட்டம் எப்போது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் மாதத்தில் வருது. செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க. செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது, நல்ல பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட பாக்கியத்தை யார் கொடுக்குறா? குரு பகவானுக்கு தான் தன புத்திரகாரகன்னு பேர். பொருளாதாரத்தையும் தனத்தையும் புத்திரத்தையும் கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் தான். அவர் தான் அதிகாரி. இதுக்கு அவரே வந்து உச்ச பலத்திலேருந்து 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. சொல்லவா வேணும்? 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை. அதுக்கு பேர் தான் களத்திரஸ்தானம்னு பேர். அப்போ களத்திரத்தோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா சதா சண்டைகளாகவே போய்ட்டு இருந்திருக்கும். அது காரணம் தான் நம்ம மேலேயே சொன்னோமே, பொருளாதார தடைகள் எப்பெல்லாம் வருதோ அப்போ வாழ்க்கை துணைகிட்ட தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் யாரேனும் ஒருவர் அல்லது வாழ்க்கை துணை இறங்கி வந்து உங்களுடைய கருத்துக்கு செவி கொடுத்து, ஏன்னா உங்களுடைய கருத்தில் ஒரு நியாயம் இருக்கும், அதனால் செவி கொடுத்து சரி ஓகே அதை செய்வோம், அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவு வருவாங்க. அதான் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த விஷயத்தை இவ்வளோ நாள் ஸ்கிப் பண்ணிகிட்டு இருந்தவங்க நீ சொல்கிறது சரிதான், அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு சிந்தனைக்கு அவங்க வந்து அவங்களே அந்த விஷயத்தை செய்யணும்னு ஆர்வம் காட்டுவாங்க. இது ஒரு விஷயம். நீண்ட தூர பயணங்கள், கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு போகக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறதும், பொருளாதார ரீதியான பயணங்களும், வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த குரு பெயர்ச்சியில் நிச்சயம் இருக்கும். அதாவது ஒரு ஊர் விட்டு ஊர், மாநிலம் விட்டு மாநிலம் அல்லது நாடு விட்டு நாடு போகக்கூடிய யோகம். அதே மாதிரி உறவுகளுக்கிடையே, அது வாழ்க்கை துணையோட உறவுகளாக இருக்கலாம் அல்லது உங்களோட உறவுகளாக இருக்கலாம். சொந்தக்காரங்கன்னா என்ன, எதுக்கு போகணும் வரணும், சொந்தத்தை பார்க்கணும் அனுசரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது போக, இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம், அவங்கள மதிக்கலாம் அப்படின்னு சொந்த பந்தத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். சொந்த பந்தங்களோட வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுகமான ஒரு அமைப்பு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யோகமான காலகட்டத்தை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் இந்த குரு பெயர்ச்சினால் உங்களுக்கு யோகமா அப்படின்னு கேட்டால், நம்ம ஆரம்பிக்கும் போதே அதான் கேட்டோம், நன்மையான்னு கேட்டால் 100க்கு 100% இந்த கடகராசிக்கு நல்ல பலன்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருத ஜெயகுரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள். ஏன்னா நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்துதான் நிகழப்போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் வைகாசி மாதம் 15 தேதிக்கு மேல குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு வரப்போறாரு. அதுவே மிகப்பெரிய மாற்றம். அது போக 11ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கிறது நல்லது. அது கூட உங்களுக்கு 2 கூடைய சூரியன் பாத்தீங்கன்னா 11ல அதாவது பலம் பெறாரு. ஒளி கிரகம் அப்படிங்கிறது சூரியனும் சந்திரனும். அது 11ஆம் இடத்துல இருக்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டம். பலவித தோஷங்களை போக்கக்கூடியது. கோடி தோஷத்தை போக்கணும் அப்படின்னாலே அது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால மட்டும்தான் முடியும். அதுவும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி உங்களுக்கு 2 கூடையவர் யாருன்னா சூரியன். அவர் தான் 11ல இருக்காரு. அது போக உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் திக்பலம் அடைகிறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறாரு. இது ஒரு நல்ல நன்மை. குருவும் சுக்கிரனும் இணைவு உங்களுடைய ராசியில. அப்போ நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்ல முடியும். காசு பணத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு குறைவு இருக்காது. வருமானம் எந்த வகையில வருதோ அதே வகையில செலவுகளும் உண்டு. ஆனா அது எல்லாமே சுப செலவுகளாக தான் இருக்கும். ஒரு நல்ல இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு வாங்கி வைக்கிறது, ஏதாவது ஒரு வாகனம் வாங்குறது, இது மாதிரி பயனுள்ள செலவுகள் தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. ஆனா நல்ல வருமானமும் இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் நல்ல மன மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமா தான் உங்களுக்கு இருக்குங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கனால தொழில நல்ல அற்புதமான வளர்ச்சிகள், வளர்ச்சி 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 மென்மேலும் வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய மாசமா தான் இருக்கு. ஏன்னா செவ்வாய் திக்பலம் ஆகிறாரு. அவர்தான் உங்களுக்கு 5 கூடையவர், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாவும் இருக்கிறனால 10ல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அற்புதமான பலன்கள் தான். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தொழில் அதுக்குண்டான கிரக நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கோச்சாரத்துல இந்த மாதம் நல்ல நிலையில தான் இருக்கு. அற்புதமான பலன்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவ்வளோ விஷயம் நன்மைகள் இருக்குங்க. தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானம், லாபத்தை ஈட்டக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 6 கூடைய குரு உங்களுடைய ராசியில உச்சம் பெறாரு. 6ஆம் இடம்ங்கிறத சர்வீஸை குறிக்கக்கூடியதுதான். அதுவே உச்சம் பெறும்போது என்ன அப்படின்னா, பலவித எதிர்பார்க்காத ஒரு மாற்றம், திடீர்னு நல்ல அம்ச யோகம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கும், டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும், டபுள் சேலரி இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே கிடைக்கும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷனும் ஒர்க் ப்ரெஷரும் கூட வரும். ஏன்னா 6 கூடையவரா இருக்காரு. அப்போ காசு பணத்தை கொடுக்கும்போது கூடுதலா பணிச்சுமையும் அவரே கொடுத்துருவாரு. அதனால அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கணும். பொதுவா கடகராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே அஞ்ச மாட்டீங்க. நீங்க கூடுதலான உழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வந்துரும். சுக்கிரன் கூட இருக்காரு. அதாவது குரு சுக்கிரன் இணைவு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசியில. 11 கூடிய சுக்கிரன் கூட இணையறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம், ப்ரமோஷன் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சம்டைம் உங்களுக்கு வருமான தடைகளை கொடுக்கலாம், அல்லது குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்காம இருக்கலாம். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், மன சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ராகு கேதுக்கள் அப்படின்னாலே கடகராசியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இதுதான். பொதுவா ராகு கேதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது. கேதுக்கு விநாயகர் வழிபாடும், அஷ்டமத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு துர்க்கை வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. இல்ல அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள், கடகராசியில இருக்கவங்களுக்கு ராகு திசை நடக்குது, இல்ல கேது உடைய திசாவோ அல்லது புத்தியோ நடக்குது அப்படின்னா கட்டாயம் கணபதி வழிபாடோ அல்லது துர்க்கை வழிபாடோ பண்ணிக்கோங்க. ராகுக்கு துர்க்கை காளி, கணபதிக்கு கேதுக்கு கணபதி ஒன்லி விநாயகர் தான். இதுக்கு அடுத்தது சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதை பண்ணாலே உங்களுக்கு குடும்பத்துல எந்த வித பிரச்சனையுமே இருக்காதுங்க. குடும்பத்துல இணக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கிடும். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது நம்ம தெய்வத்திட்ட தான் போய் முறையிடணும். முக்கியமா கடகராசிக்காரங்க பொதுவா என்னன்னா ஃபேமிலிக்காக நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர் தான். ஆனா சம்டைம் அது ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்க முடியாம போகும். அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப தெளிவும் பொறுமையும் இருக்கணும். நிதானத்தை கடைபிடிக்கணும், யோசிச்சு பேசணும். கடகராசிக்காரங்க அது மாதிரி பேசல அப்படின்னா கட்டாயம் பிரச்சனைகளை கையாளுற மாதிரி வந்துடும். ஏன் அப்படின்னா கேதுவோடைய வேலையே என்னன்னா
பொருளாதாரமும் சரி, உறவு நிலையும் சரி பிரிச்சு எடுத்து உங்களைய சன்னியாசி ஆக்குறது தான் முதல் வேலையா செய்வாரு. கேது வந்து ஒரு யார வாழ வைப்பாரு அப்படின்னா சன்னியாசிகளைத்தான் வாழ வைப்பாரு, புகழ் பெற வைப்பாரு. ஆனா அந்த இல்லறத்துல இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வந்து கசக்கி புழிஞ்சு எடுத்துருவாரு. இந்த குடும்பஸ்தானத்துல இருக்கனால உங்களுக்கு மன உளைச்சல்களை கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அங்க கேது வரதுனால சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பொதுவா இவ்வளவு நாளா அஷ்டமத்து சனியில இருந்து இப்பதான் நீங்க விடுபட்டு வந்திருக்கீங்க. ஆனாலும் இந்த ராகு கேதுவோடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா யோசிச்சு பேசணும். நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு நீங்க பேசுறது ஆல்வேஸா உண்மையாவும் இருக்கலாம், எதார்த்தமாவும் இருக்கலாம். பொதுவா கடகராசியில எதார்த்தமா இருப்பாங்க, உண்மையா பேசுவாங்க அதிகமா. ஆனாலும் உங்களுடைய உண்மையும் எதார்த்தமும் மத்தவங்கள எந்த விதத்திலயும் பாதிக்க கூடாது. அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்னா உங்களைய வெயிட் பண்ணி பழி வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஏன் ஆளாகுறீங்க? அதனால மேக்சிமம் அமைதியா இருக்கிறது பெட்ரு. அதே நேரத்துல ஒரு சாரி கேட்டுட்டு ஒரு பிரச்சனைய முடிக்கிறது நல்லது. இந்த இடத்துல வந்து எந்தவித ஈகோவும் பார்க்காதீங்க. முக்கியமா 11ல சூரியன் இருக்கு. மூத்த வழி சகோதரன் ஆதரவு, சகோதரி ஆதரவுகள் உங்களுக்கு உண்டு. நீங்க என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆகும். 11ஆம் இடம்ங்கிறது ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம். அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருபலம் பரிபூரணமா இருக்கனால திருமணத்துல இருந்த சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள்லாம் நீங்கி திருமண பிராப்தம் இருக்கும். 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த மாதம் வந்து 5ஆம் இடத்துக்கு கூடுதல் பலம் இருக்கனால வந்து உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குன்னா சூப்பரான அமைப்பு இருக்கு. அப்படின்னா புத்திர பாக்கியம், சந்தான லாபம் இதெல்லாமே இருக்கு. மெயினா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே ஃபார்ம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நல்ல அதிர்ஷ்டம் வரும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நல்ல பேரு புகழ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. முக்கியமா கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்பு. குடும்பத்துல நான் ஆல்ரெடி சொன்னதுதான். கணவன் வழி வந்து ஏதாவது பேசும்போது வார்த்தைகளை விட்டுறாம கவனமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமா கையாளுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் வழி ஆதாயம் இருக்கு. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் வர்றதுக்கு உண்டானது, ஆடை ஆபரண சேர்க்கை, ஒரு நல்ல அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மனம் மகிழ்ச்சியான மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. பெண்களுக்கு நல்ல அற்புதமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு சூப்பரான மாசங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி வந்து பலம் பெற்றிருக்காரு. 9ஆம் இடத்துல இருந்துட்டு குருவோடைய பார்வையும் வேற இருக்கனால புகழ், பேரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நல்ல உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பேரு புகழ் ஈஸியா கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் வரும். காசு பணத்தை சம்பாதிக்க முடியுங்க. பொதுவாவே நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கடக ராசிக்கு எந்த துறை சார்ந்த விஷயமா இருந்தாலும் ஐஸ்வர்ய பிராப்தமும் தெய்வத்துடைய அனுகூலமும் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய மாசமா தான் இது இருக்குது. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து என்னன்னா 4க்குடைய சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியில பலம் பெற்றிருக்கனால பதவிகள்லாம் தேடி வரும். உயர் அதிகாரிகளுடைய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி அது மூலியமா காசு பணம் சம்பாதிக்கிறது, நீங்க வளர்ச்சி அடைகிறது, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நிகழுங்க. அரசியல்வாதிகளுக்கு, கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைச்சதுதான் அப்படியே நடக்க போகுது. கடகராசிக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் ஒரு மிக நெருங்கின தொடர்புகள் கூட இருக்குது. ஏன்னா கடகராசியில ஒரு கிரகம் இருந்தாலே அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பங்கு வகிப்பாங்க அப்படிங்கலாம் காலங்கள் பேசியிருக்கு. அதனால இந்த வருடம் வந்து இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா குருபலம் வருது. சூரியன் ராஜ கிரகம் வந்து ஏன்னா ராஜ கிரகங்கள் என்னென்னா சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகமுமே அற்புதமான மற்ற ராசிகளுக்கெல்லாம் இல்லாம கடகராசிக்கு அற்புதமான பலன்களா இருக்குது. அப்ப என்ன அப்படின்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இருக்கு. நான் எடுத்தோடனே என்ன சொன்னேன்னா கோடி தோஷ நிவர்த்தின்னு சொன்னேன். எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு. அப்போ கடகராசியில இருக்கவங்களுக்கு அரசியல் விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே கடகராசிக்கு வந்து வேலை வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் இருக்கு. வெற்றிகள் அதிகமாக இருக்கும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு.
பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா, காசு, பணம், பொருளாதாரம் இது 2மே நல்ல உயர்வான நிலையில தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோன் மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கும்போது வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று இரவு 1:05 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உங்களோட ராசிக்கே பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்று பகல் 11:07 இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசியான கடக ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற போது தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. இது நாள் வரலும் விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த ராசியில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி இந்த குரு பகவான். அப்போ கடகராசி என்பவர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதினாவே இந்த குரு பகவான் தாங்க. அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சபலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கனால இந்த குரு பயிற்சி ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு குரு பயிற்சின்னு தான் சொல்லணும். ஆனால் கடந்த கால அமைப்புகளை சிந்திக்கும் காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பண விரயங்கள், தொழில் விரயங்கள், பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உதயமாயிருக்கும். என்னதான் உழைச்சாலும் ₹1 கூட மிச்சப்படுத்த முடியலையே, கடந்த 1.5 வருஷ காலம் கடன் தான் மிஞ்சினது அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க கடகராசி என்பவர்கள். நாம் சேர்த்து வைச்ச சொத்து சுகங்கள், பொருளாதாரங்கள் எல்லாமே விரயத்துக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதனால் கடந்த கால அமைப்பு ஏற்படும் போது என்னடா இது மாதிரி அசுப விரயமாகவே மாறிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு அதை மீண்டு இந்த நேர காலகட்டத்தில் சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த குரு பயிற்சியானது நடக்க போகுதுங்க. அதனால் நீங்கள் ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. ஆனால் ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்தால் நீங்கள் ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காந்துருக்க முடியாதுங்க. அடுத்தடுத்து வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அமைதியாக உட்காரத்துக்கான அமைப்புகளை கிரக நிலைகள் விடாது. உங்களுக்கு தொழிலில் பரபரன்னு சுற்றிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இருக்கும். அதனால் அடுத்தடுத்து என்ன வேலைகள் செய்ய போகிறோம் அப்படின்றது மாதிரி திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு அதிகமாக ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கலாம், பதட்டம் இல்லாமல் பார்த்துக்கிறத பார்க்க முடியும். இல்லை திட்டமிடாமல் செய்கிறீங்க அப்படின்னாக்கா சரியான நேரத்தில் அந்த வேலைகளை முடிக்க முடியாமல் மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுது. அப்போ ஜென்மத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அல்லது கடல் சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு தெய்வ வழிபாடுகள் செய்கிறது விசேஷமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியானவன் முருகப்பெருமான், அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இந்த கடகராசியில் பிறந்த நபர்கள் யாராவது இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறை அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா எதிர்கால அமைப்புகள் எந்த விதத்தையும் குற்றங்கள் குறைகள் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி எட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். பதட்டம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நிலைநாட்டக்கூடிய அளவுகளுக்கு வளர்ச்சிகள் பெறும் ஒன்று விதிங்க. அதே வேளையில் இந்த குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே புனிதமான இடங்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 5, 7, 9ஆம் இடங்கள்லாம் நம்ம அதிர்ஷ்டத்தையும் புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றதுங்க. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானத்தை குறிக்கிறதுனால பூர்வ புண்ணிய பிரச்சனைகள், அதாவது தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சுகங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும். 5ஆம் இடம் குழந்தை பேர் அப்படின்னால வெகு நாட்களில் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்க, எனக்கு குழந்தை தரிக்கல சார் அப்படின்னாக்கா தெளிவாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. உங்களோட கணவன் மனைவி இருவர் ஜாதத்தையும் எடுத்து தகுந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் தோஷம் இல்லை அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு குழந்தை பேர் தெரிச்சிடும். தோஷங்கள் ஏதும் இருக்குதுனாக்கா அது சார்ந்த கோயில்களுக்கு பரிகாரம் செய்கிறது தான் விசேஷத்தை கொடுக்கும். அங்கே பரிகாரம் செய்கிறாங்க, இங்கே பரிகாரம் செய்கிறான்னு ஏமாற வேண்டாம்.
கோயில்களுக்கு எந்த ஜோதிடர்கள் பரிகாரம் சொல்கிறாங்களோ அந்த கோயில்களுக்கு போயிட்டு அவங்க தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே அது சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதனால் குழந்தை பேருக்காக போகணுன்னா எந்த கோயில்களோ அந்த கோயில்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துகிட்டு போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும். ஒரு ஜோதிடர் அணுகி அதுக்காக விளக்கம் கேட்டுக்கிறது தான் விசேஷமாக இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், உங்களோட குழந்தைகள் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னாக்கா கல்வியில் ஒரு படி முன்னேறக்கூடிய காலகட்டம் உருவாகும். படித்த மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து வாய்ப்புகள் கிட்டும். அதே போல் படித்து முடித்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்கள் உதயமாக போகுது. அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை சமசப்தமாக உங்கள் ராசியிலேருந்து பார்க்க இருக்கிறார். 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம், திருமணஸ்தானம், சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வெகுநாட்டில் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். சமுதாயத்தில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். கணவன் மனைவி இருவருக்கிடையே ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரலாம். நீங்கள் எதிர்பார்த்த கணவன் அல்லது மனைவியை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்கள் உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால 9ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு பாக்கியஸ்தானம். தான் சேர்த்து வைத்த புண்ணியத்தை சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். அப்போ 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தையே பார்க்கறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதுவும் 9ஆம் இடத்துல சனி இருந்து குருவால் பார்க்கப்படுறதுனால குரு சனி இணைவு என்பது பெரும் பணத்துக்கான விதிகள் அப்படின்றீங்க. இப்போ பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அதே நேர காலகட்டத்தில் ஜென்மம்ன்றது உங்களோட ராசி, உங்கள் ராசியில் குரு பகவான் வந்து இருக்கிறனால உடல் ஆரோக்கியம் அவ்வப்போது கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது நல்லாயிருக்கும். அதே வேளையில் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடாமல் உடல் ஆரோக்கியத்தை பேணாமல் இருந்தால் அதுக்காக மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு உடல் ஆரோக்கியத்து மேலே நம்பிக்கை ஒரு பொறுப்புகளை வச்சுக்கிட்டிங்கன்னா வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புகளாக இருக்குன்றீங்க. அதே நேரத்தில் வீடு மனை வாசல் வண்டி வாகன சுகத்துக்கு குறைவு இருக்காதுன்றீங்க. ஏன்னா 7ஆம் இடம் வண்டி வாகனத்தையும் குறிக்கக்கூடிய இடம். வீடு மனை வாசல் புதுமையாக வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள். இப்போ பழமையான வீடுகள் இடிச்சிட்டு புதுமையான வீடுகள் கட்டுவதற்கும் அதே போல் வீடு மனை வாசல் வாங்குவதற்குமான யோக காலகட்டங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குமான யோக காலகட்டமாக புதியமாகுதுன்றீங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு நிரந்தரமாக கன்ஃபார்மாக 7ஆம் இடத்தை குரு பார்க்கறனால திருமண அமைப்புகள் வந்துடும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் குழந்தை பேரும் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் செய்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகும். தனியார் துறை வேலைவாய்ப்புகள் செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உதயமாகுது. 9ஆம் இடம் என்பது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கிறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு சென்று அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகி வேலை பார்க்கக்கூடிய யோக காலகட்டமும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உதயமாகுதுங்க. இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சால் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு கம்பல்சரி போயிட்டு வாங்க. ஆன்மீகம் தலைத்தோங்கக்கூடிய ஒரு அமைப்புகளாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு. கல்வியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சரியான ஒரு படிப்பு தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டம், அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகும். அதே வேளையில் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். கடகராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறனால 5ஆம் இடத்துக்கு உங்கள் ராசின்றது 9ஆம் இடமாக வர்றதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது வந்து தலை தூக்கும். சுப செலவுகளுக்காக கடன் செய்துக்குங்க. அதாவது வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவதற்காக கடன் வாங்கிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே வேளையில் யார்கிட்டையும் ஜாமீன் கையெழுத்து போடுறதை கொஞ்சம் குறைச்சி கொள்வது நல்லாயிருக்கும். இந்த நேர காலகட்டத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், இது எல்லாமே மாற்றங்களுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த நேரத்தில் உதயமாகிறத பார்க்க முடியுது. இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாற்றத்தை நோக்கி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னாக்கா வளர்ச்சிகளை நோக்கி எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். அதனால் இந்த வருட காலகட்டத்தில் குரு பயிற்சியில் ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமும் அதே நேரில் ஆதாயத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உதயமாகிறத பார்க்க முடியுது. கடகராசி என்பவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலை மட்டும் ஒரு முறை போயிட்டு வந்துருங்க.
மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும். மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். கடகராசின்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாம் யார் நினப்புக்கு வருவாங்க அப்படின்னா, இன்றைய முதலமைச்சர் விஜய் சார் தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவார். ஏன்னா இந்த தேர்தல் நேரத்திலிருந்து அறிவிப்பு வரும் வரையிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்த காலகட்டங்கள். 4ஆம் தேதி ரிசல்ட்டு எந்த நிலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிக்க வச்சது. ஆனால் கடகராசி நேயர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறதுல ஒரு சிறு ஐயமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, அது அன்றைக்கே சொல்லியிருக்கலாமேன்னு கூட நீங்கள்லாம் நினைப்பீங்க. அரசியல் பற்றி நம்ம பேசக்கூடாது. அரசியல் தேர்தல் அந்த இதெல்லாம் நம்ம கணித்து வெளியில் சொல்கிறது அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது. ஏன்னா ஒரு நபர் மட்டுமே இல்லை, இதில் பல பேர் போட்டி போடுறாங்க. அப்போ அந்த போட்டி அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒருவரோட மனதை இன்னும் நம்ம புண்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஒருவருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும், ஒருவருக்கு பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பை நிறைய தராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் எதுவும் எந்த ஒரு வீடியோவும் நான் போடலை. ஆனால் கடகராசி, கடக லக்னம், 3 நட்சத்திரங்கள் பயணிக்கக்கூடிய ராசி. அது ஒரு நீர் ராசி. காலபுருஷனுக்கு 4வது ராசி. அதில் தான் குரு உச்சமாகிறாரு. ஏன்னா சந்திரன் ஆட்சியாகவும் குரு உச்சமாகவும் இருக்கக்கூடிய வீடு. ஆனால் செவ்வாய் நீச்சம் தானே அப்படின்னு சொன்னாலும் செவ்வாய் பார்த்திங்கன்னா எல்லாத்திற்கும் கெடுதல் செய்ய மாட்டார். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு இரத்தக்காரகன், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை குறிக்கும் கிரகம் தானே ஒழிஞ்சு ஆளும் தன்மைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் தான் பிரதானமாக வருவார். அப்போ இந்த எலெக்ஷன் வச்ச காலகட்டத்தில் சூரியனோட நிலை எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி இருந்தார் அப்படின்ட்டு. விஜய் சார் ஜெயிக்கிறதுக்கு காரணமும் இந்த குரு தான். ஏன்னா குரு எப்பயுமே தன் ஒரு வீட்டிலேருந்து மற்றொரு வீட்டிற்கு செல்ல 40 நாளைக்கு முன்னாலேயே பலாபலனை தந்துடுவார். அப்போ அவருக்கு குரு எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருந்தால் ஒரு நாட்டையே புரட்டி போட்டு திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த குரு நன்மையை செஞ்சுருப்பாருன்னு பாருங்கள். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 3 நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் 4 பாதங்கள் வரை, அதாவது பூச நட்சத்திரமும் முழு நட்சத்திரம், அதே போல் ஆயிலி நட்சத்திரமும் முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இது. இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப கொடுத்து வச்சவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடகராசி அப்படின்னா ராமரோட நட்சத்திரமான புனர்பூசமும் அங்கே தான் இருக்குது. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரகஸ்பதி பிறந்த நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது, பூச நட்சத்திரம். வள்ளலார் ஜீவசமாதி அடைந்த இடமும் அதுதான். அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ அற்புதமான வீடு அந்த கடக வீடு என்பது. ஏன்னா காலபுருஷத்தில் மோட்ச வீடாகவும் வருவார், மோட்ச ராசியாகவும் வருவார். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கொடுத்து மேன்மைப்படுத்தக்கூடிய இடமாக இருப்பது இந்த கடக வீடு. கடக வீட்டை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்கில் பேசலாம். இருந்தாலும் நம்ம குரு பயிற்சிக்குள்ளார என்று போயிடலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையிலுமே அதி அற்புதமான மாதம் ராசியாக இருக்குங்க இந்த குரு பயிற்சி. ஏன்னா குரு கடகத்திற்கு 6, 9 குடைவன். 6ஆம் இடம் என்பது எதிரி. பாருங்கள் எவ்வளோ எதிரிகளை எவ்வளோ ஒரு போட்டி போட்டு
அந்த போட்டியிலிருந்து ஜெயிச்சார் அவருன்னு சொல்லி நம்ம விஜய் சாரை பார்த்தோம். அப்போ 6ஆம் இடம் என்பது எதிரிகளை சுட்டி காட்டக்கூடிய இடமாகவும் வன்பு வழக்குகளை சுட்டி காட்டக்கூடிய இடமாகவும் தான் இருக்கும். அதே சமயத்தில் 9ஆம் இடம் என்பது பாக்கியம். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் பாக்கியாதிபதி துணை இல்லாமல் நடக்காது. எப்பயுமே பிறந்ததிலிருந்து இறப்பு வரையிலும் நன்மையை செய்யக்கூடியவன் யாராக இருப்பார்னா பாக்கியாதிபதி தான். ஏன்னா நம்ம சொல்லுவோம் என்ன பாக்கியம், அவங்க என்ன பாக்கியம் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ அப்படின்னு. அப்போ 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒருவனுக்கு நன்றாக இருந்து விட்டால் அவங்க எல்லா விஷயத்தையும் முன்னென்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ பாக்கியாதிபதி உச்சமாகக்கூடிய வீடு லக்னத்தில் ராசியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கடகம்தான். இப்போ அவர் அங்கே அமர்வதற்கான இடத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்த எவ்வளோ ஒரு சிறப்பாக வச்சுருப்பார் அப்படின்னு பாருங்கள். அப்போ பாக்கியாதிபதி துணை இல்லாமல் திருமணமோ குழந்தை பேரோ வேலை வாய்ப்போ கல்வியோ எதுவுமே இல்லை. அப்போ பாக்கியாதிபதி துணை எந்த நட்சத்திரக்காரர்களுக்காக இருந்தாலும் பாக்கியாதிபதி துணை வேணும். அப்போ கடகராசிக்கு 6, 9 குடையவனாக இந்த குரு ஒருவர் கடகத்தில் உச்சமாகக்கூடிய ஒரு காலநிலை. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலநிலை. அதே சமயம் 2ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு குடும்பஸ்தானத்திற்கு குரு 12இல் உச்சம். கட்டாயம் கோர்ட்டு குடும்பத்தின் மூலியமாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, உடனே கணவன் மனைவிக்குள்ளார வம்பு வழக்கு இல்லைனாலும் சொத்தின் மூலியமாகவாது ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு ஏறக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த நிலை. அதனால் அதுவும் கொஞ்சம் சற்று கவனமாக தான் நம்ம பார்க்கணும். அதே போல் கன்னி 3ஆம் இடமாக வரும் இந்த கடகத்திற்கு. அதற்கு 11ஆம் இடமாக குரு உச்சநிலையில் இருக்க போகிறாரு. அப்போ சகோதரர்களுக்கு கட்டாயம் இந்த கடகராசிக்காரர்கள் மூலியமாக ஒரு நல்ல பயணம், அதாவது நல்ல லாபம் உண்டு. இவங்க ஒரு தொழில் சகோதரன் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறார் அப்படின்னா கடகராசிக்காரரான இந்த கடகத்தில் பிறந்தவர்களை அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்க சொல்வதன் மூலியமாக கட்டாயம் அவங்க உயர்வான மேன்மைக்கு வருவாங்க. அதே போல் கடகராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது துலாம், தாய்ஸ்தானம். அந்த தாய்ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்தில் குரு உச்சநிலையில் அடைகிறாரு. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் தாய்க்கு அப்படின்னா, தாய் இன்றைக்கி வரலும் சும்மா இருந்தாங்களா, இப்போ ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா, ஒரு 10 ரூபா முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ளார ஓடும். அதே சமயத்தில் தாயின் உறவு வழியில் ஒரு நிகழ்வு, அதாவது பார்த்திங்கன்னா எப்பயுமே நெகட்டிவ் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் நான். அதனால் ஒரு சங்கட நிகழ்வுகள் நடப்பதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தாய்க்கு வராது, தாயின் உறவுக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சகம். விருச்சகத்திற்கு 9ஆம் இடமாகிய பாக்கியத்தில் 5, 9 போய் அமர்றதுனால கட்டாயம் இவங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலத்தோட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். இன்றைக்கி ஒருலும் குழந்தை பேர் இல்லை அப்படின்னா கட்டாயம் குழந்தை உண்டுங்க இந்த வருஷம். ஏன்னா கடக ராசியில் இருக்கிற குரு 5ஆம் வீட்டை பார்வை செய்கிறார், அதாவது விருச்சக வீட்டை பார்வை செய்கிறார். அப்போ குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை உண்டு. அதே போல் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி உண்டு. இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாக இருக்கும். கடகத்திற்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுர் வீடு, தனுர் வீட்டிற்கு 8இல் போய் குரு அமர்றாரு. தேவையில்லாத கடன் வாங்குறதும் தேவையில்லாத இஎம்ஐ கட்டுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தருணத்தில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு மேன்மேலும் வளருமே ஒழிஞ்சு குறையாது. அதனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிரிகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். எதிரிகளையும் நண்பராக பார்க்க கற்றுக்கொள்ளுங்க, அவ்வளோதான். அதே போல் கடகத்திற்கு 7ஆம் இடம் மகரம், சமசப்தத்தில் குரு உச்சம். அப்போ திருமணம் கைகூடும், திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு, மனைவியின் மூலியமாக நல்ல ஒரு மதிப்பு உண்டு. இது எல்லாமே ஏன்னா குரு நீச்ச வீடான மகரம்தான், ஆனால் குரு அங்கே பார்வை செய்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பார்க்கக்கூடிய இடத்தை அவர் வளர்ப்பார் அப்படின்னு ஃபஸ்ட்டில் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். அப்போ மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு பேர் உண்டு, புகழ் உண்டு. இந்த தருணத்தில் கணவன் மூலியமாக சப்போர்ட் உண்டு. மெயினாக
இன்றைக்கி வரலும் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு எந்த சப்போர்ட்டுமே பண்ணலைன்னா கூட இந்த காலகட்டத்தில் அந்த சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். அது மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். கடகத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கும்பம். அப்போ இந்த கும்பத்திற்கு பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டில் போய் குரு உச்சமாகிறாரு 8-6. அப்போ 6-8-8-6 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபசகுனங்களை குறிகாட்டுது அப்படிங்கிற மாதிரியே பேசி பேசி பழகிட்டோம். ஆனாலும் புதிய முதலீடுகள் எதுவும் பண்ண வேண்டாம், கடன் வாங்கி முதலீடு செய்ய வேண்டாம், நண்பர்களிடம் பகைத்து கொள்ள வேண்டாம். இவ்வளோதான். உடல்நிலையில் கொஞ்சம் சற்று கவனம் வேணும். நம்ம அதிகமாக உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறதும் இருக்கக்கூடாது. நம்ம உடல்நிலையும் நம்ம கவனமாக பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதே போல் பார்த்திங்கன்னா கடகத்திற்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மீனக்காரர் குரு. அவரே வந்து லக்னத்தில் உச்சமும் ராசியில் உச்சமாகவும் அமர்றாரு. அப்போ 9ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடம் கட்டாயம் தகப்பனுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனை உண்டு பண்ணும். என்னங்க நல்ல பலன் தானே கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 9-5 தகப்பனுக்கு 5ஆம் இடமாக அது மாறும். அப்போ தகப்பனுக்கு 5ஆம் இடம் அப்படின்னா பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்து உச்சமாக இருக்குதே குரு, அப்போ நல்லது தானே செய்யணும்னா, உச்சமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் நல்லது தான் செய்யணுங்கிறதும் இல்லை, நீச்சஸ்தினத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் தீமை தான் செய்யணுங்கிறதுலாம் இல்லை. அவங்க நிற்கக்கூடிய வீட்டிற்கான பலாபலன் என்னவோ அதை செய்வாங்க. ஆனால் குரு பார்க்கறதுனால சொத்தில் பிரச்சனையை கொடுத்தாலும் தீர்ப்பு என்னவோ இவங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். அப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ அடித்தாலும் தாங்கி கொள்ளக்கூடிய நபராக இருப்பார் இந்த கடக ராசியில் பிறந்த தகப்பனார். அடுத்தது மேஷம். மேஷம் வந்து 10ஆம் இடமாக வரும். செவ்வாய் வந்து குருவோட இந்த குரு உச்சமாகக்கூடிய வீட்டில் நீச்சமாகிறாரே, இவங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் எப்படி இருக்குன்னா, இப்போ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, வேலை நல்ல வேலை கிடைக்கும், பயந்துக்கவே வேண்டாம். ஏன்னா 10ஆம் இடத்திற்கு குரு போய் 4 இடமாற்றம், கட்டாயம் இடமாற்றம் உண்டு. இடம் மாற்றிக்கணும்னு இவங்க விருப்பப்பட்டு இடம் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கும். 11ஆம் இடமாக வரக்கூடியது ரிஷபம். அந்த 11க்கு 3ஆம் இடத்தில் குரு உச்சம். அப்போ சகோதரர்கள், மூத்த சகோதரர்களிடம் ஒரு நல்ல பரஸ்பர உறவு முறை இருக்கும் இவங்களுக்கு. அதே சமயத்தில் லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து முதலீடு செய்ய வேண்டாம். செஞ்சால் கொஞ்சம் அதில் ஏதாவது ஒரு அடி வாங்கிறதுக்கு சறுக்கல் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அதே போல் லக்னத்திற்கு 12ஆம் இடமாக மிதுனம் வரும். அந்த மிதுனத்திற்கு 12ஆம் வீட்டிற்கு லக்னத்தில் வந்து அதாவது ராசிக்கு வந்து கடகத்தில் குரு அமர்றதுனால இவங்க திடீர்னு வெளியில் பயணிக்கலாம், வெளியில் போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தால், அதாவது சொல்லாமல் திடுதிப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் போட்டு கிளம்பிடுவாங்க. ஏன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்குள்ளாரையே அவங்க பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுவாங்க. இல்லைங்க திடீர்னு ஒரு 3-4 ப்ரோக்ராம் போட்டோம், ஒரு 4 ப்ரோக்ராம் போட்டோம், வெளியூர் போகலான்னு. அதே சமயத்தில் மருத்துவ செலவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் வேணும். கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு, அதாவது குரு நிற்கிற வீட்டுக்கு 11ஆம் இடம், குரு எந்த வீட்டில் நின்னாலும் அதற்கு 11ஆம் இடமாக எந்த வீடு வருதோ அதுதான் அவங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கும். அப்போ அவங்களோட இஷ்ட தெய்வத்தை எடுத்து வழிபாடு பண்ணுவதும் சிறப்பை தரும். நன்றி. அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக உள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார்.
சில நேரங்களில் வந்து அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் 1 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் சில அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு காலத்தால் அழியாத காவியம் அப்படின்னா அது கடகம்தான். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே கடகராசிக்காரங்க சந்திரனுடைய ராசி, சந்திர பகவான் தான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக வர்றார். உங்களுடைய ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஏன் எங்கள் ராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க. குரு பகவானுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவானை அதனால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு பிடித்தமானவர், உங்களை பிடித்தவர் உள்ள வர்றார், வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். இதில் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஜென்ம குருவாக வராரே, ஜென்ம குரு வனவாசம்னு சொன்னீங்களே, அது உண்டா இல்லையா? இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும், பொதுவாக வரும் இல்லையா? ஆனால் இங்கே மட்டும் ஒரு விதி விலக்குன்னு இருக்குது. ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதின்னு ஒன்றுனா அந்த விதிக்கு ஒரு விதி விலக்குன்னு கூட ஒன்று இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள ஜென்ம குருவாக தான் வர்றார். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாரு? வலிமை அடைகிறார், உச்சம் பெறுகிறார். நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க பிடிச்சவங்க வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நமக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க. நம்மளுடைய லைஃப்பை பெரிய டேர்னிங் வருவதற்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே இது நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம்னா, பிடிச்சவங்க வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? ஸ்டாண்டர்டாக உட்காந்துருப்போம். அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைவோம். இதான உண்மை. பிடிக்காதவன் வந்தாலும் என்ன பண்ணுவோம்? ஐயோ வந்துட்டானே, இவன் வேறு எப்போ போவான் தெரியல, இந்த பொண்ணு வேறு எப்போ போகும் தெரியல, சாய் அப்படின்னு நினைக்கிற மனநிலை பிடித்தவர்கள் வந்தவுடன் அனைத்து அன்பாக கூட்டு போய் உட்கார வச்சு என்ன சாப்பிட்றீங்க, ஏது சாப்பிட்றீங்க கேட்போமா மாட்டோமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் சுப கிரகம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரார். புரியுதா? அப்போ என்னென்ன விஷயத்தை தரப்போகிறார் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான மகர ராசியை பார்க்க, அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான நம்மளுடைய மீன ராசியை பார்க்க. ஸோ இந்த 3 பார்வைங்க மிகப்பெரிய மகத்துவமான பார்வைன்னு சொல்லலாம். அதாவது 5ஆம் இடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே காதல், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனை, குழந்தை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் மெயினாக. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடுமே 5, 9 தான் இருக்குது. இந்த குரு பகவான் யார் யாரெல்லாம் கடகராசியில் வாழ்க்கையில் நொந்து நூலாகி என்ன பண்ணே தெரியலைங்கிற சிந்தனையில் இருக்கீங்களோ, உங்களுடைய சிந்தனைகளை அப்படியே மாற்றியமைத்து நான் சிறப்பாக இருக்கிறேன் என்று உங்கள் வார்த்தையால் சொல்லும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நம்ம கடகராசிக்காரங்கிட்ட வந்து பொதுவாக நம்ம கேட்ட மாதிரி சொல்லுவாங்க, சார் 7.5 சொல்லி மகர ராசிக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 7.5 என்பது மகரத்துக்கு நடந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு நடந்த மாதிரியே இருக்குங்க. இந்த ஒரு 7.5 வருஷத்தில்
நாங்கள் பட்ட பாடு பெரும்பாடு, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, நல்லது நாள் கெட்டது, கெட்டதில் பல பிரச்சனை. ஸோ அப்படி போய்கிட்டே இருந்துச்சே, ஏன் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருந்தது. சனி பகவான் உங்களை வச்சு 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 செதுக்கிட்டார், பயங்கரமாக செதுக்கிட்டார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய கடகராசி என்பதாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் குரு பகவான் கொடுப்பார். காதல், திருமண வாழ்க்கை, இந்த ரெண்டிலும் நான் இந்த 3 to 4 வருடத்துக்குள்ளே நான் நிம்மதியாக இருந்துட்டேன், நான் சூப்பராக உண்மையான லவ் கூட, உண்மையான காதலோட, ஒரு காதலியோடு நேசிக்கக்கூடிய அளவுக்கு நான் வாழ்ந்துட்டேன் சொல்லக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க யாராவது இருப்பீங்களா? ஐயா உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொள்ளாமல், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை நீங்கள் யார் மேலே உண்மையான அன்பு வச்சிங்களோ, யாரை உயிருக்குயிராக நேசிச்சிங்களோ, அவங்க செஞ்ச ஒரு செயல் செய்வினை வச்சா கூட ஒரே அடியில் போயிடுவாங்க. ஆனால் இந்த காதல் வச்சனால அடி மேலே அடியில் வாழ்க்கையை நான் அந்த காதல் படத்தில் நம்ம பரத் சார் சுற்றின மாதிரி தான் நான் சுற்ற வேண்டிய நிலைமை எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை நம்முடைய கடகராசி பெண்களுக்கும் சரி, கடகராசி ஆண்களுக்கும் சரி, குறைஞ்சது 60% நம்முடைய கடகராசி பெண்களுக்கு, கடகராசி ஆண்களுக்கு இந்த நிலைமை நடந்திருக்கும். என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்ளவே இல்லை, உயிருக்குயிராக நேசித்தேன், உண்மையாக காதலித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நிறைய 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 பொதுவாகவே என்னை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா, கடகராசி பெண்களை ஒரு நபர், கடகராசி பெண்ணை ஒருத்தர் திருமணம் முடிக்கார் அப்படின்னா அவர் போன ஜென்மத்தில் பெரிய நல்ல விஷயங்கள் செஞ்சால் மட்டும் தான் கடகராசி பெண்கள் கிடைப்பாங்க உண்மையிலே. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஒரு பொக்கிஷம், கடவுளுடைய ஒரு அற்புதமான பொக்கிஷம். நீங்கள் இந்த பொக்கிஷம் எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, அறிவோ பணமோ அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்க தான் செய்யும். ஆனால் அதை வச்சு சொல்லலை. ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவை எப்படி ஒரு நேசிக்காமல் இருந்தாலும் அந்த அம்மா அந்த குழந்தையை ரொம்ப நேசிப்பாங்க. ஒரு 5 குழந்தை இருந்தாலும் அந்த 5 குழந்தை மேலே உண்மையான அனுபவிக்கக்கூடியவங்க தான் அம்மா. ஸோ அதே மாதிரி தான் தான் கூட பிறந்த உறவுகள் இருந்தாலும், தன்னுடைய அப்பா அம்மா இருந்தாலும், தான் லவ் பண்ண மேலே அளவு கடந்த உயிர் வச்சுருக்க பெண்கள் தான் நம்மளுடைய கடகராசி பெண்கள். தன்னை அதாவது தான் விரும்பி கட்டிக்கிட்ட கல்யாணமாக இருந்தாலும் சரி, தன்னை விரும்பி வந்த ஒரு கணவராக இருக்கட்டும், ஸோ அவர் மேலே உயிரே வச்சு அவங்களுக்காக அதிக நேரம் ஒதுக்கி அன்பை மட்டும் எதிர்பார்த்து, அதாவது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி, அந்த பாட்டுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய கடகராசி பெண்களாக இருக்கட்டும், கடகராசி ஆண்களாக இருக்கட்டும், தன்னுடைய மனைவியோட செயல்பாடு மாறிடும், தன்னுடைய கணவனுடைய செயல்பாடு மாறிடும், தன்னுடைய காதலனுடைய செயல்பாடு மாறிடும், தன்னுடைய காதலியோட செயல்பாடு மாறிடும்னு இந்த பாட்டுக்கு ஏற்றவாறு காத்திருந்தீங்க. கடைசியில் காட்டினது உங்களுக்கு அவங்க டாட்டா, எப்படி டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க. இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க, புரியுதா? இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உண்மையான காதல் இன்னும் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு சகித்து கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். போலியான காதல், கடந்த காலங்களில் இந்த போலியான காதல் எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. விட்டுட்டு போயிட்டு உங்கள் மேலே குறை சொல்லுவாங்க. அவங்கள நம்பி நீங்கள் மண்டையில் ஏற்றாதீங்க. அவங்க சொல்கிறத உங்கள் காதுக்குள்ளே கொண்டு கூட வராதிங்க. புரிந்து கொள்ளாதவர்களாகவே போகட்டும். புரிந்து கொண்ட வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இறை அருள் இனிமேல் தான் சூப்பராக கிடைக்க போகுது. பொதுவாகவே கடகராசிக்காரங்க கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க, துயரப்படுவாங்க. அதாவது எல்லா விதமான கஷ்டத்தையும் நீங்கள் பெறக்கூடிய நபர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி இந்த கடைசி எண்ட் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது
இந்த நிலையை விட்டு நான் கடக்கலைன்னு வரும்போது உன்னை நான் கடத்தி கொண்டு போகிறேன், நீ நல்லாரு, உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொடுப்பேன்னு ஒரு இறை அருள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் எப்பொழுதுமே ஏற்படும். அதனால தான் நீங்கள் நம்முடைய இறை குழந்தைகள்னு சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் அதேபோல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையாக பெற போகிறீங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட கடக ராசியில் பூச நட்சத்திரக்காரங்க கடந்த ஒரு 2025 ஒரு ஜூன் மாதத்து அல்லது ஜூலை மாதத்துலேருந்து நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட துன்பம், மனதளவில் போராடினது, பூச நட்சத்திரக்காரங்க பட்ட போராட்டத்துக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அதிகமாக சந்தோஷத்தை பெறக்கூடிய வாழ்க்கை, நானாக இருக்கேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை குரு பகவான் உங்கள் ராசிக்குள் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கப் போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20லேருந்து 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்து ஃபோன் வருது. அமெரிக்காவிலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படின்னு நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.